கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் எல்லாம் பார்க்க போகிறோம். 25/5/2024 காருண்யா லாட்டரி 655 ட்ரா நம்பர் ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நிர்மல் லாட்டரி ட்ரா நம்பர் 381 ஒரு ரிசல்ட்டையும் ரிவீல் பண்ணிடலாம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதாங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்குரிய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதில் கேஎல் டைமண்டுக்கு பேக்குக்கு மேலே ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா டெய்லி நம்ம 12 to 1 ஒரு கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் மறக்காமல் அதில் ஜாயின் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வாங்க நிர்மல் லாட்டரிக்குரிய ரிசல்ட் ரிவியூவில் பார்த்துருவோம். வாங்க. ரிசல்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 3, பி போர்டு 6, சி போர்டு 7 ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னு தாங்க. ஏ போர்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 இருக்குங்க. அதாவது ஏ போர்டில் 3 இருக்கு, இது உள்ள வரல. பி போர்டில் 7, சி போர்டில் 7 இருக்கு. ஓகேங்களா? இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஒரு சூப்பரான தரமான 3 டிஜிட் வின்னிங். இன்னைக்கு நம்ம 3 டிஜிட் பாக்ஸை போடுறவங்க போடுங்க, அப்படி போடாதவங்க ராவா கூட போட்டுக்குங்க. பணம் போடாமட்டு விட்டுறாதீங்க. நான் சொன்னேன் இல்லையா, வெறும் 5 நம்பரில் நம்ம டுடே ஒரு வின்னிங், சூப்பரான தரமான ஒரு வின்னிங் எடுத்தாச்சு. 3 டிஜிட் பாஸுங்க. அதாவது 367 இதை அப்படியே வச்சுருக்கோம். ஓகேங்களா? 367 அப்படி நீங்கள் ராவா அப்ளை பண்ணியிருந்தா கூட ஒரு 3 டிஜிட் வின்னு எடுத்துருக்கலாம் நண்பர்களே. ஓகேங்களா? இதான் நம்ம வீடியோவில் இருந்த வின்னிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். இது ஓரளவுக்கு கன்ஃபார்மான ஒரு வின்னிங். நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கன்ஃபார்மான ஒரு வின்னிங். நிர்மல் லாட்டரினாலே நம்ம லாட்டரி தான், ஓரளவுக்கு வின்னிங் நம்மளுக்கு ஈக்குவலாக வந்துடும். நம்ம கெஸ்ஸிங் மிஸ்ஸே ஆகாது அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு ட்ரிக்கை எடுத்து தான் நம்ம கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணோம். அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 367 கரெக்டாக உள்ளே வந்து ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னை தட்டி தூக்கியாச்சு. 3 டிஜிட்டில் கொடுத்துருந்தா ஒரு வின்னிங். ஓகேங்களா? இப்போ மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு வின்னிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 3, பி போர்டு 6, சி போர்டு 7. இதில் நம்ம ஆல் போர்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 வச்சுருக்கோம், 6 வச்சுருக்கோங்க. இந்த சி போர்டில் மட்டும் நம்மளுக்கு 1 நம்மளுக்கு ட்ரை வந்துச்சுங்க. ஓரளவுக்கு கன்ஃபார்மாக வரக்கூடிய ஒரு இதில் ஆல் போர்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 36. இதே 3 டிஜிட் பாக்ஸ்லையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 536 இப்படி கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் ஏபிசியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 361 கொடுத்துருந்தோம். இதில் 1 மட்டும்தான் ஃபெயிலியரு. 2 நம்பர் ஒரு சூப்பரான தரமான வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போய்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். பார்க்காதவங்க நேற்று வீடியோ போய் விசிட் பண்ணிட்டு வாங்க, அதில் வின்னிங் இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா நண்பர்களே? இப்போ நம்ம பார்க்க போகிறது காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை தான். டுடே அந்த ஒரு காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு 3 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஏ போர்டு 3 வச்சு ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 8 தாங்க. இது 3க்கு பவராக அமையக்கூடிய ஒரு நம்பர். அதுக்கு அடுத்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 4 தான் நண்பர்களே. அதாவது 3க்கு அடுத்தாப்புல சான்சஸ் இருக்கக்கூடிய அதிகபட்ச இது 4. அதுக்கு அடுத்து நம்மளுக்கு ஃபைனலாக வரக்கூடிய ஒரு அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7 தாங்க. ஏ போர்டு 3 பொறுத்தளவு 8, 4, 7 இதுதாங்க. ஓரளவுக்கு கன்ஃபார்மாக கெஸ்ஸிங் வரக்கூடிய கெஸ்ஸிங்னா முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னா அது இதுதான். 8, 4, 7 இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வரக்கூடிய கெஸ்ஸிங்னா முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். ஏ போர்டு 3 வச்சு. ஓகேங்களா? இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வர கெஸ்ஸிங்னா முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். 8, 4, 7. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டுக்கு உண்டான ஒரு சில கெஸ்ஸிங், ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். பி போர்டு 6. பி போர்டு 6 வச்சு நமக்கு அதிகபட்சம் நமக்கு வரக்கூடிய ஒரு சில நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி போர்டு 6 வச்சு ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா அது 2 தாங்க. பி போர்டு 6நாலே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் பவர் நம்பர் அண்டு ஃப்ளிப் நம்பர்னு பார்த்துக்கிட்டோம்னா 0. ஓகேங்களா? 6 வச்சு நமக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 2, 0.
ஃபைனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 தாங்க. அதாவது 209 பி போர்டு 6 வச்சு 209 இதுதான் நம்மளுக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வரக்கூடிய கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ பி போர்டும் பார்த்தாச்சுங்க, ஏ போர்டு பார்த்துட்டீங்க, பி போர்டு பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்து பார்க்க போகிறது சி போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங் தாங்க. சி போர்டு 7 வச்சு இறங்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். சி போர்டு 7னால 7க்கு 7 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா 2 நாள் வந்துருச்சு. அடுத்து நம்மளுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 0 தாங்க. 0வுக்கு அடுத்தாப்புல நம்ம களத்தில் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா அது 3 தாங்க. அதாவது 3 தான் அடுத்து. ஓகேங்களா? 3க்கு அடுத்தாப்புல நமக்கு 7 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 9 தாங்க. சி போர்டு 7 வச்சு 039 இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வர்ற கெஸ்ஸிங், முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். 039 இதுதான் ஓரளவுக்கு நம்ம கன்ஃபார்மாக மேட்ச் பண்ணுற கெஸ்ஸிங். அதாவது இப்போ நம்ம கெஸ்ஸிங்கில் ஏ போர்டு பார்த்துக்கிட்டீங்க, பி போர்டு பார்த்துட்டீங்க, சி போர்டு கெஸ்ஸிங் எல்லாமே இண்டிவிஜுவலாக பார்த்துட்டீங்க. இது இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் தாங்க இது. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? சி போர்டு 7 வச்சு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி ஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். அதாவது ஏபி ஏசி பிசி ஏபிஏசிபிசியை வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 41. ஓகேங்களா? 41க்கு அதுக்கு நம்மளுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 11. ஓகேங்களா? 11 ஓகேங்களா? அதுக்கு அடுத்து ரொம்பவே வாய்ப்பு அதிகபட்சம் இருக்க வாய்ப்புள்ள ஒரு நம்பர் 53. ஓகேங்களா? 53க்கு அடுத்தாப்புல சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் அப்படின்னா 85. ஓகேங்களா? 85 அதுக்கு அடுத்து நம்மளுக்கு இறங்கக்கூடிய ஒரு கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னா 26. 26 ஓகேங்களா? இது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வர கெஸ்ஸிங்னா முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். இந்த ஏபிஎஸ்சிபிசி காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங்குரிய ஒரு 25/5/2024 ஒரு ஏபிஎஸ்சிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் 41, 11, 53, 85, 26 இதுதான் நண்பர்களே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வர கெஸ்ஸிங்னா முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸ். இந்த 3 டிஜிட் பாக்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னா 972. ஓகேங்களா? 972 அதுக்கடுத்து வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 816. ஓகேங்களா? 816 அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 604. ஓகேங்களா? நம்ம கொடுக்குற ஒரு 5 நம்பர் தான். அதில் ஓரளவுக்கு ஏதாவது ஒன்று மேட்ச் பண்ணிடும், இல்லைன்னா நீங்கள் போட்ட நம்பரை ஈக்குவல் பண்ணிடும். அதுதாங்க நம்மளுடைய ஒரு கெஸ்ஸிங்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 289. ஓகேங்களா? லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரே நம்பர் தாங்க. அந்த நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா 780 இதாங்க ஃபைனலாக வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். இது வந்து காருண்யா லாட்டரி கூடிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங். பாக்ஸாக போட முடிஞ்சவங்க பாக்ஸாக போடுங்க, அப்படி முடியாதவங்க மறக்காம மினிமமாவது ப்ளே பண்ணுங்க. அதாவது அப்படியே ராவா எடுத்து ப்ளே பண்ணிங்க 3 டிஜிட். ஓகேங்களா? நம்ம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருவோம். நீங்கள் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்காது. அதுக்கு மீறி நீங்கள் ஒரு 3 டிஜிட் பிரியராக இருந்தால் மறக்காமல் பாக்ஸாகவே நீங்கள் போட்டுக்கலாங்க. இல்லை நான் இவ்வளோ நம்பர் நான் போடுவேன், அது எனக்கு சாதாரணம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம்.
972816604289 இதாங்க 3 டிஜிட் பாக்ஸை பொறுத்தளவு. இதுதான் ஓரளவுக்கு கன்ஃபார்மாக வரக்கூடிய இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க, ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டு கேஸிங்க. பார்த்துட்டு அப்படியே வீடியோ முடிச்சுடுவாங்க. இந்த 367 பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் தான் ஆல் போர்டு கெஸ்ஸிங், ஓகேங்களா? இந்த ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் நமக்கு ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் அப்படின்னா 2க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா 8க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. லாஸ்ட்டாக ஃபைனல் வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 0 தாங்க, 280 இதாங்க. அதாவது ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் ரொம்பவே கணிப்பு கன்ஃபார்மாக வரக்கூடிய ஒரு நம்பர் 280, ஓகேங்களா? இதாங்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கும் முக்கியமான நம்பர் 280. இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வர்ற கெஸ்ஸிங். மறக்காமல் உங்களுடைய கெஸ்ஸிங்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓரளவுக்கு எல்லா கெஸ்ஸிங்கும் பார்த்து முடிச்சு. டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இது முழுக்க முழுக்க கணிப்புகளுக்கு உண்டான வீடியோ மட்டும், பொழுதுபோக்கிற்கான வீடியோ மட்டும். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சார்பாக யூடியூப் சேனலுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.